ஜாஃபர் சாதிக்கோட நீங்கள் கென்யா போனதா ஒரு இது வந்துட்டு 100% சொல்ல மாட்டேன், 1000%, 10,000% கூட சொல்லுவேன். என் கூட ட்ராவல் பண்ணவும் கிடையாது, என் கூட என் மனைவி வந்தாங்க. பிஜேபி இந்த பக்கம் சீமான், இவங்க 2 பேர்ல யார் அதிகமாக ஓட்டு வாங்குவா? பேய்க்கும் சண்டை மாதிரி இருக்கு இதில். இந்த வயசுல இந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு பூங்கொத்து என்ன எலெக்ஷனில் ஜெயிக்கலான்னு இப்படிலாம் யோசிக்கிறீன்னு ஒரு குத்து. ஒரே நாளில் 900 பேர் வந்து பார்த்து துண்டு போட்டு வாழ்த்து வாங்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட தர்ம தரிசனம் மாதிரி தான். ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறை படமா எடுத்தா எந்த ஹீரோ நடிக்கலாம் அண்ட் டைட்டில் என்ன வைக்கலாம்? த நேம் இஸ் ஸ்டாலின். சரி, சமாளிப்போம். எது நல்ல பார்ட்டின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஓட்டு போடுங்க. எது நல்ல பார்ட்டின்னு நான் பேசல சொல்லியிருக்கேன் நடுவில். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. இது வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பிக்சர். ஆமா. உங்களுக்கு இந்த பிக்சர் பிடிச்சதா? லைக் இந்த ஐடியா கான்செப்சுவலைசேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பூங்கொத்து காமிக்கலாம். இல்ல, நான் ரெண்டுமே பண்ண போறேன். ரீசன் சொல்லிடுவேன், ரெண்டையும் செய்யலாம் இல்லையா? இந்த வயசுல இந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு பூங்கொத்து என்ன எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்னு இப்படிலாம் யோசிக்கிறீன்னு ஒரு குத்து. வெரி நைஸ் சார். நெக்ஸ்ட் பிக்சர். சரி, தமிழ்நாட்டுல இருந்து யார் பிஜேபியில் சேர்ந்தாலும் குத்து தான். அது நான் குத்துறது இல்லை, மக்கள் குத்துறது. இப்போ இதை அந்த அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வச்சிருந்த கட்சியை என்னடா பண்ணிக்கிறா அவங்க குத்துவாங்க. நெக்ஸ்ட் இமேஜ். ஏன்னா அவர் பயங்கர ஃபேன் அவருக்கு, கமல். ஓகே. ஆமாம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேன் அவருக்கு. அவரோட ஃபிலிம்ஸுக்கு ஈக்குவலாக ரஜினிக்கும் ஃபேன். ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் தளபதி மாதிரி தான். அப்போ 2 பேருக்கும் ஒரு ட்ரெடிஷன். அல்வா கிண்டுறதுக்கோ. ஆமாம், அங்கே பார்லிமெண்ட்லேயே பட்ஜெட் போட்டு குத்திட்டு தானே இருந்தேன். என் மக்கள் அரசியலில் நான் எனதுன்னு சொன்ன ஆளுங்கள்லாம் காலே இல்லாமல் காணாம போயிருக்காங்க. முதல்ல என்னங்கிறதே தப்பு. ஒரு அரசியல் தலைவர் வந்து நீங்கள் மக்களுக்கான தலைவர். நம் இயக்கம், நம் மக்கள், நம் நாடு, நம்முடைய அரசு, இதுதான் பேசணும். அந்த என்னன்னு சொல்கிறாருல, அதுக்கு தான் அந்த குத்து. நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ அடுத்து வந்து அகெயின் we have a fun-filled segment for you. இந்த செக்மெண்ட் வந்து பேர் வந்து தக்லை ஸ்டேட்மெண்ட். என்ன வச்சு காமெடி பண்ணலையே. இல்லைங்க சார், ஜென்ரலாகவே உங்களுக்கு இன்டர்வியூஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப பரபரப்பாக பொலிட்டிக்கலி ரிலேட்டடாக கேட்பாங்க. பட் மீ பீங் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், அதுவும் அது ஒரு 2K கிட்டாக இருந்துட்டு நாங்கள் எங்களோட அந்த யூத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இட்ஸ் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் தட் வி வாண்ட் டு ஆஸ்க். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து ஜாலியாக தான் இருக்கும். நான்லாம் யூத் இல்லையா அப்போ? சார் நீங்கள் வந்து எவர் யூத் சார். டிஷர்ட்லாம் போட்டு வந்துருக்கேன். ஸ்டைலாக இருக்கீங்க. இல்லை, எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, டக்குன்னு ஒரு மச்சம் வச்சுப்பாரு. வச்சு இப்போ மாறு வேஷம் வச்சுட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிப்பாரு. அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன், டிஷர்ட் போட்டா யூத்து. அரசியல் பிரபலங்கள் வந்து உங்களோட கட்சியை பற்றி சிலது சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 லைன் கமெண்ட், லைக் நப்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். So can we have the first video? டீசல் வந்து கட்சி கொடுக்குது, வீட்டு வாடகை நண்பர் கொடுக்கறாரு, 3 பிஏக்கு 3 கம்பெனில இருந்து சம்பளம் போடுறாங்க. என்னால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. மாநில தலைவராக இருக்கும் வரை சில பேர்த்தோட உதவி வச்சு தான் நான் பண்றேன். நல்ல வேலை என்கிட்ட காட்டினீங்க, குஷ்பூட்ட காட்டினா பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள. இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவளே இல்லையா அவளுக்கு 2 பிள்ளையான்னு. அப்படி ஒண்ணு நடக்கவே போறது இல்லை. அதுக்கு கருத்து வேற சொல்றாரு. சீமான் பேசுவானே, வாயில வாழ்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன். அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அதை பார்ப்பார், இந்த நிகழ்ச்சி பார்ப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அவருக்கு சொல்ல வர்றது, சோஷியல் மீடியா நிறைய நான் பார்க்குறேன். உங்களை பார்க்குறவங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஜென்ரேஷன் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பேச்சு வந்து ஈர்ப்பாக இருக்குது. தேவையில்லாத சில வார்த்தைகளை மட்டும் விட்டுட்டு, அன்பார்லிமெண்ட் வேர்டை விட்டுட்டு பேசுனீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஜென்ரேஷன் ரசிக்கக்கூடிய போன ஜென்ரேஷன் பேச்சாளராக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் இப்படி ரகசியமாவே போக வேண்டியதுதான். அவரு
most of the toll plaza, the users got wrongly charged double for insufficient balance. Hence, I request the union government to immediately look into this issue with utmost priority and take the necessary steps to rectify the issue, sir. என்னை டேக் பண்ணி ஒருத்தர் இந்த இது போட்டிருந்தோன்னே நான் வந்து இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான், இதை பற்றி நான் டெல்லியில் பேசுகிறேன்னு எழுதிட்டேன். அப்புறம் தான் ஆஹா கவுண்டர் வேறு இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் ப்ராக்கெட்டில் அதையும் போட்டேன், கவுண்டர் பண்ணி வசனம் இல்லைங்க நான் உண்மையிலே பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த மாதம் போய் பார்லிமெண்ட் போனப்போ இந்த இஷ்யூ எடுத்து பேசி அப்புறம் இப்போ வந்து மினிமம் பேலன்ஸ் கிடையாது, அதை ரெக்டிஃபை பண்ணோம். அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் கேட்டால் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளோதான். அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவோட சொத்தை அனுபவிக்கிறதே ஓசின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டினீங்க, யார் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டார் அவருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்கிறது? குஷ்பூட்டை தான் கேட்கணும். இந்த செக்மெண்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்த போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் பார்க்குறவங்களுக்கு அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் பர்டிகுலராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்கீங்க. நான் வந்து பர்சனலாக வந்து வர எல்லாத்தையும் இப்படி தானே சொல்லுவீங்க சார்? இல்லை, ஆனஸ்டாக சொல்கிறேன், இது வந்து எனக்கே தக்லை ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. பட் பர்சனலாக வி ரியலி என்ஜாய்ட் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ரேபிட் ஃபயர். உங்களுக்கு பிடிச்ச படம்? அன்பே சிவம். அடிக்கடி முணுமுணுக்கிற ஒரு பாடல்? கண்ணனியே காதல் என்பது கற்பனை, இதான் அடிக்கடி முணுமுணுக்கிறது. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எஸ்பிபியோட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஹவு டு எக்ஸ்பிரஸ், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஓரளவு தெரியுமா, எனக்கு ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, எனக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்க தெரியும். ஏதோ ஒரு ஊரில் 2 நாள் இருக்கும் 3 நாள் இருக்கும், வீட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னா விருந்து வைக்கிற அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது. புது பார்லிமெண்ட் கேன்டீனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு? புது பார்லிமெண்ட்டே மண்ணு மாதிரி இருக்கு, இதுல கேண்டீனை வேற தனியா கேட்டா நான் என்ன சொல்றது? என்ன சொல்றது, ஒரு ஜீவனே இல்லை. அதாவது அந்த ஓல்டு பார்லிமெண்ட்ல இருந்த அந்த ஒரு உயிரோட்டம் வந்து இது ஏதோ ஒரு பெரிய பிவிஆர்ல இப்போ சினிமாவில் போய் ஏதோ இதில் உட்காந்துருக்க ஃபீல் தான் இருக்கு, பார்லிமெண்ட் ஃபீலே இன்னும் எங்களுக்கு வரல. ஸோ ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறை படமா எடுத்தா எந்த ஹீரோ நடிக்கலாம் அண்ட் டைட்டில் என்ன வைக்கலாம்? உதய் சாரே நடிக்கலாம். தலைவரை பற்றி எடுக்கிற அவரை பயோபிக் எடுத்தால் அவரே நடிக்கலாம். த நேம் இஸ் ஸ்டாலின். பார்லிமெண்ட்ல நோ மீன்ஸ் நோ டயலாக் சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து இதனால தலை ஃபேனா இல்ல தளபதி ஃபேனா? இந்த டயலாக் சொன்னதுனால இல்லை, ஆக்சுவலாக எனக்கு அவரை பிடிக்கும். டயலாக் வந்து அவரை பிடிக்குங்கிறதுக்கான அந்த டயலாக் பேசலை. அன்னைக்கு கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட். அதாவது ஒரு விமன் செக்யூரிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க வெளியில். அதாவது விமன் செக்யூரிட்டினா வெளியில் போகையில் நடக்கிற தாக்குதல், பணியிடத்தில் இருக்கக்கூடிய அத்துமீறல், இந்த மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கையில் அப்போ நான் ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணேன். நீங்கள் இதை சொல்கிறீங்களே, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒன்று இருக்குது, கட்டிட்டோங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறதோ இல்லை அத்துமீறி அவங்ககிட்ட நடக்கிறதோ, தட் இஸ் ஆல்சோ வயலன்ஸ். சரி, அதுக்கு என்ன கிளாஸ் கொடுக்க போகிறீங்க, அதை எப்படி என்ன பண்ண போகிறீங்கிறத கேட்டேன். அப்போ தான் சொன்னேன் நோ மீன்ஸ் நோன்ற வார்த்தையை அப்போ சொன்னேன். அது வந்து வெளியிலன்னு இல்லை, தான் தெரியாதவங்க இல்லை நம்ம கூட இருக்கவங்க கூடவும் அதுதான். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்டர். வீட்டில் இருக்கேன் நான் சொல்கிறத கேளுன்றது இல்லை, அதுக்காக ஒரு வன்முறை அவங்க மேலேன்றதை வந்து ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்போ சொன்ன வார்த்தை நோ மீன்ஸ் நோன்னா அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஒய்ஃப். அப்போ சொன்ன வார்த்தை அது. பட் we didn't get the answer. நீங்க தல ஃபேனா தளபதி ஃபேனா? ரெண்டு பேருக்குமே ஃபேன் தான். சினிமாவை பொறுத்தவரை நான் ஃபிலிம் ஃபேன், நாட் ஃபார் த ஆக்டர்ஸ். நல்ல படம் யார் நடிச்சாலும் பிடிக்கும், அவ்வளோதான். டக்குன்னு மோடிக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். வெரி நைஸ். நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ட்விட்டர் பிரபலம்? எஸ்கேபி கருணா. அவர் பார்ட்டியில் இருக்கிறாரு. பார்ட்டிங்கிறத தாண்டி வெறும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்விட்டருங்கிற எக்ஸ் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு மனிதராக அவரோட ட்வீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான வேர்டு வந்து யூஸ் பண்ணுவார். இன்னொன்று டீ கடை, சினிமா பற்றி எழுதுவார். ரொம்ப நல்லா முரளிகண்ணன் டீ கடைன்ற ஐடியில் எழுதிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்விட்டர் ஹேண்டில். அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஹானஸ்டாகவே சொல்கிறேன், ஒருபோதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு வருவோன்னு நினச்செல்லாம் பாலிட்டிக்ஸை ஆரம்பிக்கலை. இது ஆகணும் இப்படி ஆகணும்னு நினச்சி வரல. ஒருவேளை படித்து முடித்து அதுக்கப்புறமெல்லாம் வந்திருந்தா அந்த சிந்தனையெல்லாம் வந்திருக்குமான்னு தெரியல. நான் வந்ததே 9வது படிக்கையில். நான் தான் சொன்னேன்ல, அவர் அவர் கேரிய தமிழ்ச்செல்வன்ற எங்கள் அப்பா மேலே அவர் மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அவர் கூட தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேனே. அதை தான் என் வாழ்க்கையில் பெருமையாக நினச்சேன். அவ்வளோ பெரிய லீடரு அவர், என்னையை கூட்டிகிட்டு என்கிட்ட கேட்டுட்டு அவர் ஏதாவது டிக்டேட் பண்ணுவார், உட்காந்து அறிக்கை உட்காந்து நான் எழுதுறது.
இதுதான் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஏதாவது புஸ்தகம் படித்தா அதை பற்றி என்கிட்ட விவாதிப்பார், அதை படித்து அதில் என்ன இருந்துச்சு சொல்லும்பார். இதை தான் அரசியலாக, இதை தான் பெருமையாக நினச்சா அந்த அரசியலில் ட்ராவல் பண்ணமே தவிர பின்னாடி அமைச்சர் ஆகணும் இல்லை எம்பி ஆகணும்லாம் நினச்சா அவர் கூட நம்ம சேரல. அந்த வயசில் அதெல்லாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எதான் சொல்கிறேன்ல, அவரை வச்சு தான் நமக்கு கட்சி தெரியும், தலைவர் கலைஞரை தெரியும். அவர் தான் பெரியார் யாருன்னு கட்டுறாரு, அண்ணாவை கட்டுறாரு, கலைஞரை கட்டுறாரு. அதனால அந்த நினப்புலேருந்து ஆரம்பிச்சதுனால இப்போ வரைக்குமே அந்த நினப்பு இல்லை. போகிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கோம், வாட் எவர் இட் கம்ஸ் வி அக்ரி. எதிர்கட்சியில நீங்க ரசிக்கிற ஒரு தலைவர்? எதிர்கட்சியில் நான் ரசிக்கிற தலைவர் வந்து எனக்கு கிடையாது, ராகுல் காந்தி. விஷன் வந்து ரொம்ப கிளியர். அவரை வந்து இவங்க பப்பு அப்படின்லாம் அவரை ஒரு மாதிரி ஆரம்பத்தில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்களே ஒழிய, காலம் வந்து அப்படி பண்ணவங்களாம் இன்றைக்கி பப்புவாக்கி நிற்கிது. இன்றைக்கி வந்து அவங்க தான் கோமாளி வேஷம் போட்டு ஊருக்கு அந்தந்த ஊரில் இருக்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அவங்க தான் ஏதோ பப்பு மாதிரி தெரிஞ்சு பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுறாங்களே தவிர அவரோட தாட்ஸ் ஆர் வெரி கிளியர். அதுலேயும் இப்போ சமீப காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நேஷனல் பார்ட்டிலேருந்து வந்தவர். சமீபத்தில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா டிராவிடியன் ஐடியாலஜி நிறைய பேசுகிறாரு. ஓபிசி ரிசர்வேஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டோட அந்த ரைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் பேசுகிறாரு. அது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. மாநிலங்களோட ஒவ்வொரு மாநில மொழிகள்லேருந்து ஏன் தேவைங்க அதை பற்றி இப்போ பேசுகிறாரு. அதை பற்றி பேசுகிறாரு. நீட் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிஷனில் கூட்டணி கட்சிங்கிறத விட்டுருங்க, அவர் ஆப்போசிட் பார்ட்டி தானே இல்லையா? ஐடியாலஜிக்கலி அவர் இன்னும் 2ல் இருந்தவர். பட் அவரோட செயல்பாடு எனக்கு ரொம்ப சமீப காலமாக ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. தமிழ்நாட்டு அரசியலில் புரிஞ்சுக்க 2K கிட்ஸுக்கு இந்த 2 புக் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, லைக் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்னவா இருக்கும்? உங்களுக்கு நான் கதை படிப்பேன், நாவல் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தமிழ் மகன் எழுதுன வெட்டுப்புலின்னு ஒரு நாவல் இருக்குது. இட்ஸ் அ நாவல். அது வந்து கதையாக இருக்கும், கதையாகவே ட்ராவல் ஆகும். அதை படிச்சிங்கன்னா கடந்த ஒரு நூற்றாண்டு தமிழ்நாடு வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு, எந்தெந்த அரசியல்லாம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை சார் எனக்கு வந்து இதாக வேண்டாம், கதை மாதிரி வேண்டாம், நான் படித்தே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா அண்ணன் கோவி லெனின் எழுதின திராவிடர் இயக்கம், இந்த 2 புக்கு 2K கிட்ஸுக்கு. ஆனால் 2K கிட்ஸ் எங்கே இப்போல்லாம் விஷுவலாக தான் பார்க்குறாங்க. அவங்க படிக்கிறத விட விஷுவலாக பார்க்குறது தான். நிறைய புத்தகம் படிக்கிறேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்போ என் பர்செப்ஷன் தப்புன்னு எனக்கு இப்போ தெரியுது. சந்தோஷம். There are exceptions out there. அப்போ என் பர்செப்ஷன் ரைட்டு, நீங்கள் எக்ஸெப்ஷன். கண்டிப்பா. தேங்க்யூ. This is a very fun question. But உங்களோட அரசியல் வாரிசு யாரு? பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா? எனக்கு தெரிஞ்ச 2 பேருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் யாருமே அரசியலில் இருந்ததில்லை. யாரும் ஒரு கவுன்சிலராக கூட இருந்ததில்லை. எந்த கட்சியிலையும் அபிமானியாக இருந்திருக்காங்க. கட்சிகளோட எல்லாருமே தானே, எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்சி அபிமானியாக தான் இருப்போம். நானே ஒரு உதாரணம். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, குடும்ப கட்சி வெளியிலேருந்துலாம் யார் வர முடியாதுலாம் பொய்ன்றதுக்கு நான் ஒரு உதாரணம். வந்து ஒழுங்காக வேலை செஞ்சால் யார் வேணால் வரலாம். என்ன என் குழந்தைங்க அநேகமாக வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும்ல, பசங்க வருவாங்க. அப்போ 2 பேருக்குமே வர்றதுக்கான இது வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்த ஒரு நாள், இந்த டே வந்து ரொம்ப இமோஷ்னலாக எனக்கு இருந்துச்சு. தலைவர் கலைஞர் இருந்த நாள் சமீப காலத்தில். அன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷனாக, முன்கூட்டியே தெரியும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்துக்கு போயிட்டுருக்காருங்கிறது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து ஓவர் எமோஷன். ஏன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில் இவ்வளோ பெரிய தலைவர் நான் வாழ்ந்த காலத்தில் நான் பார்த்த பெரிய தலைவர் அவர் தானே. அதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்தல, அண்ணாவே பெரியாரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அவ்வளோ பேரையும் இவர் உருவத்தில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐ மிஸ்ஸிங் எ பர்சன். அது ஒன்று. அதை தாண்டி அவருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கணும். ஸோ அது இட் வாஸ் ரொம்ப ஒரு எமோஷன் டே. அதுக்கு ரொம்ப முன்னாடினா முத்துக்குமார் இழப்பு. அந்த ரெண்டு என்னோட எமோஷன் டே 2மே ஒரு டெத்து டே. முத்தோட இழப்பு பெரிய இழப்பு. அது எனக்கு ரொம்ப 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 இன்னைக்கெல்லாம் இப்போ உட்காந்துருக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஸோ we have one last rapid fire question சார். ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஆக்டரோட பேர் சொல்லுவேன், நான் அவங்களோட ஒரு ஃபேவரட் மூவி அண்ட் வை, ஏன் வந்து அது உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல வந்து ரஜினி அவர்கள். முள்ளும் மலரும். காளி மறக்கவே முடியாது அந்த கேரக்டர். கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்ட்டு வந்து நிற்பார். ஒரு கை இருக்காது அப்படின்னு. நோ ஒன் கேன் மேட்ச் ஹிம் அந்த கேரக்டரில். ஸோ நெக்ஸ்ட் we have கமல் சார். அன்பே சிவம். நான் எனக்கு பிடிச்ச படம் எதுவும் கேட்கல, நான் அந்த படம் தான் சொன்னேன், அன்பே சிவம். அது பேசுகிற பொருள், அந்த படம் பேசுகிற பொருள், அதுக்கு அதை தத்ரூபமாக செல்லுலாய்டில் அவர் கொண்டு வந்த அந்த உயிர் கொடுத்த அந்த கேரக்டரைசேஷன், அது அதனால தான் ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த படத்து கூட. அடுத்து அந்த விஜய் அவர்கள். காதலுக்கு மரியாதை. ஏன்னா நாங்கள் காலேஜில் படிக்கையில் வந்த படம். அந்த படம் அந்த நேரம் பயங்கர ஹிட். என்னென்னா கரெக்டாக நான் அந்த படத்தில் அவர் MBA தான் படிச்சுட்டு இருப்பார். நானும் அதே நேரத்தில் MBA தான் படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? ஆனால் நான் அந்த நேரம் யாரையும் லவ் பண்ணல. அது மட்டும் தான் வித்தியாசம். எங்கே வருவீங்கன்னு தெரியும் அடுத்து எனக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து வந்து அஜித் சார். அஜித் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காதல் மன்னன் தான். அதுவும் படத்து காதல் ரிலேட்டட் படம் உங்களுக்கு பிடிக்குமோ?
அதாவது ஒருத்தர் நமக்கு எது கிடைக்கலையோ அதுதானங்க பிடிக்கும். ஒரு பங்களா வீட்டுக்கு யார் ஆசைப்படுவான்? தெருவில் இருக்கிறவன் தான் ஆசைப்படுவான். இன்னொரு பங்களா வீட்டுக்காரனா ஆசைப்பட போகிறான். நம்ம அப்போ போராளி போட்டில் இருந்தோம்ல, படிக்கிறப்ப தான் நம்ம பாலிடிக்ஸில் இருந்தோம்ல. அதனால் நம்மளால் இப்போ முடியல. கொஞ்சம் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது கூட்டம் பேச போகிறது இப்படி தானே இருந்துகிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாட்டை சில பேர் அழிக்கணும் துடிக்கிறாங்க அப்படின்னு திமுகவில் நேரடியாகவே கவர்னர் ரவி விமர்சனம் வைக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலாச்சார பண்பாட்டை அழிக்கிறது அவர் தான். மாற்றி கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஒருவேளை சார் திமுக மேலே இந்த யூடியூப் ஆன்லைன் இந்த மாதிரியான சில பேட்டிகள் பற்றி நிறையா பேர் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லி சில உடன்பிறப்புகளே அப்பப்போ சோசியல் மீடியாக்களில் அவங்க பதிவிடுறதை நம்ம பார்க்க முடியுது. அது திமுக தலைமை செயலிருந்து அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த மாதிரியான உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் இந்த தளத்தை பயன்படுத்தி என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இது வந்து ஒரு பெரிய இயக்கம். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு 5 பேர் இருப்போம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி நம்ம ஒய்ஃப்னு 5-6 பேர். எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியல. ஒரு குடும்பமே அப்படி இருக்கையில் 1 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வியூ வந்து எல்லாருக்கும் இருக்கும். காலங்காலமாக இது இருந்துச்சு. ஆனால் தலைமைன்றது பார்த்தீங்கன்னா டக்குன்னெலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. அலசி ஆராய்ஞ்சு அதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே கன்சல்ட் பண்ணிட்டு தான் சில இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்களே தவிர சும்மா நினச்சோம் பண்ணணும் தலைமையும் பண்ணிட மாட்டாங்க. முன்னாடி இந்த சோஷியல் மீடியாங்கிறது இல்லாதனால அங்கங்கே யார் என்ன நினைக்கிறாங்கிறது வெளியில் தெரியாமல் இருந்தது. பட் இன்றைக்கி அந்த ஒரு கட்டற்ற சுதந்திரம் அந்த இணையத்தில் இருக்கிறதுனால அவங்க ஃபீல் பண்ணுறது வெளியில் தெரியுது. சம்டைம் அது சரியாக இருந்தால் தலைமையில் ஏற்றுட்டு ரெக்டிஃபை பண்ணவும் செய்கிறாங்க. ஃபுல்லாக ஒரு 50 வருஷம் தமிழ் சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னா அது எந்த நடிகர் நடித்ததாக இருந்தாலும் சரி. அதே போல் பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா அரசியல்வாதினா ஒரு முட்டாள், அவருக்கு எதுவுமே தெரியாது, சும்மா அவர் வந்து ஏமாத்துறது, பணம் வாங்குறது, பணத்துக்காக பேராசைப்படுறவர், ஒரு ரவுடியாக இருக்கிறவரை தான் காமிச்சிருக்காங்க. உள்ளபடியே உண்மையிலேயே வந்து அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்காங்களா? நீங்கள் வந்து அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? எப்போவுமே ஆரம்பத்தில் நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ இதுதான் நமக்கு மைண்டில் சில நேரம் ஏறி போயிடும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலலாம் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கம்பெனிக்கு நான் வந்தால் நான் பார்க்குற ஃபஸ்ட் ஆள் யார்? வாட்ச்மேன் தான் பார்ப்பேன். அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்பார், அவரை பார்ப்பேன். நான் அவரை பார்த்து திரும்பிட்டேன்னு வச்சுங்களேன், சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போட்டால் எல்லோரும் ஏதோ ஒரு யூனிஃபார்ம் காக்கி கலரில் யூனிஃபார்ம் போட்டு நிற்பாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லோரும் காம்பவுண்ட் ஓரத்தில் தான் நிற்பாங்க. இப்படி நான் ஒரு ரைட்டப் கொடுத்தேன்னா அதை படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீதியில் இருக்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே லோ லெவலில் இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தங்களை பார்ப்பீங்க. அவர் அந்த ஏரியாவில் ஒரு வட்ட செயலாளராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பவுண்டரி பார்த்தீங்கன்னா அந்த 4 தெருவு தாண்டி அவர் வரைய மாட்டார். அவரோட சர்வீஸ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். ஒரு எளிய மனிதராக இருப்பார், சாதாரண மனிதராக இருப்பார், அவர் படிக்காதவராக இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை முட்டாள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும்னாலோ ஏதாவது வேணுனாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஓடி போய் அவர் தான் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? அவருக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு தெரியாது. அவரும் அரசியல்வாதி தான். சரிங்களா? ப. சிதம்பரமும் அரசியல்வாதி தான், நானும் அரசியல்வாதி தான், நம்முடைய முதலமைச்சரும் அரசியல்வாதி தான், எல்லாருமே அரசியல்வாதி தான். ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் பட்ஜெட் போடுன்னு சொன்னீங்கன்னா அவரால் போட முடியாது. ஆனால் ரேஷன் கார்டு கேட்டிங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவார். அவர் அந்த ஏரியாவில் இருப்பார். அதிகபட்சம் கவுன்சிலர் தான் அவரோட கனவாக இருக்கும். அங்கேயே வேலை பார்த்துட்டு இருப்பார். அது நான் சொல்லிடுறேன். அதை தான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து காம்பவுண்டோட நின்றுறாங்க. எப்படி நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் யூனிஃபார்ம் போட்டு கையில் ஒரு குச்சியோடு நிற்பாங்கன்னு சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் எப்படின்னா இவர் பார்த்த ஃபஸ்ட்டு பொலிட்டிஷியன் இவரை தான் பார்த்துருப்பார். அவர் வீதியில் இவரை தான் பார்த்துருப்பார். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. ஒருத்தர் நகர செயலாளர் இருப்பார். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் உள்ளவங்களா இருப்பாங்க. யார் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்குறதுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் யாரையாவது பார்க்கணும் போகணும் வரணும்னா அடுத்து நீங்கள் யாரையாவது போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளவு பெரிய நாட்டில் எவ்வளோ நம்ம அனுபவிக்கக்கூடிய வசதிகள் திட்டங்கள் அது நமக்கு பத்தலையா கூடவா குறைச்சாங்கிறத விட்டுருவோம். யாரோ ஒரு அரசியல்வாதி மூலையிலேருந்து வந்தது தானே, அவன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? 15 வருஷமாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறது தான் 2 திராவிட கட்சிகளுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகள் மோசம்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறத திராவிட கட்சிகள் அவர் மோசமா? ஸ்கூல் டேஸ்லேயே நீங்கள் கவிஞர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி அந்த பிஜேபி முன்வைக்கிறாங்களே அந்த நயா இந்தியா, புதிய இந்தியா அப்படின்னு, அதை பற்றி ஒரு 2 வரியில் கவிதை சொல்லணும்னா? நயா இந்தியா நயா பைசா பெறாது. நீங்கள் நிறையா மக்களை சந்திக்கிறீங்க, நேரடியாக போய் களப்பணி ஆட்டுறீங்க. ஆனால் நீங்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இப்படி இந்த மாதிரி மக்களவை தேர்தல் வரும்போது நம்ம மக்களை சந்தித்து இப்படி மக்களவை தேர்தலில் ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
இல்லை அப்படி தான் சீட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் 2004 சீட்டு கேட்குறேன். நான் முதல்ல எம்பி சீட்டு கேட்டு பணம் கட்டின வருஷம் வந்து 2004. அப்போ வந்து எனக்கு 27 வயசு. அப்போ தான் கரெக்டாக எலிஜிபிள் ஏஜே அப்போ தான் இருந்தது. கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும், சரிங்களா? அதனால் ஏன்னா பொலிட்டிக்கலி ஆரம்ப கட்டம் போய் கட்டிட்டு வந்தேன். 2009 நான் சீட்டு கேட்டு பணம் கட்டுறேன். அப்போ தான் புதுக்கோட்டை தொகுதி வந்து டிசால்வ் ஆகி திருச்சிக்கு மாறிடுச்சு. 2004 புதுக்கோட்டை தொகுதியாக இருந்தது. அப்போ இப்போ சட்ட அமைச்சராக இருக்க ரகுபதி அப்போ எம்பி ஆனார். எம்பி ஆகி மத்திய அமைச்சராகவும் ஆனார். அப்போ 2009 நான் கேட்டப்போ கிட்டத்தட்ட அதுக்கான முயற்சியில் இருந்தப்போ காங்கிரஸுக்கு போயிடுச்சு, கூட்டணிக்கு போயிடுச்சு. தொகுதி வந்து கூட்டணிக்கு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2014 நான் கேட்டேன். 2014 கேட்டால் அப்பயும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானப்போ ஒரு சில காரணங்களால் அப்பவும் தட்டி போச்சு. கிட்டத்தட்ட நான் தான் வேட்பாளருங்கிற சூழ்நிலை. 2014 நான் தான் வேட்பாளருங்கிற சூழ்நிலை கடைசி நேரத்தில் மாறிச்சு. அது பார்ட்டியில் எல்லாருக்குமே தெரியும். அது கைவிட்டு போச்சு. அதுக்கப்புறம் 2019 கேட்கலான்னு நினைக்கல, திரும்ப கூட்டணிக்கு போயிடுச்சு. கூட்டணிக்கு போனால் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ தொடர்ச்சியாக நான் இருக்கக்கூடிய தொகுதியில் நான் போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்துடுது. தொடர்ச்சியாக கூட்டணிக்கு போயிட்டே இருக்குது. ஒன்று. இன்னொன்று 2 தொகுதி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது, 4 தொகுதி வந்து பக்கத்து மாவட்டத்தில் வந்துடுது. ஸோ அவங்களுக்கு உரிமை ஜாஸ்தியாகிடுது. அவங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கேட்குறதுக்கான உரிமைகளும் ஜாஸ்தியாகுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து தலைவர் வந்து என்னை மாநிலங்களுக்கு அனுப்பி வச்சார். நிச்சயமாக என்னோட ஆசை வந்து போட்டி போட்டு வர்றது தான். அதுக்கான சூழ்நிலை தலைவர் உருவாக்கி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்தளவுக்கு பிஜேபி இந்த பக்கம் சீமான், இவங்க 2 பேரில் யார் அதிகமாக ஓட்டு வாங்குவா, யாருக்கு நிறைய லெவலில் டெபாசிட் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பேய்க்கும் சண்டை மாதிரி இருக்கு. இதில் எது வரும் எது போகுன்ற மாதிரி கேட்குறீங்க. பீட் அளவில் என்ன சொல்கிறது, அநேகமாக அண்ணன் சீமான் அண்ணனா அவங்க டிஸ்பேண்டல் பண்ணுறாங்க. அது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அவர் சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த கட்சி பேரும் பாரதிய ஏதோ ஒன்று, பாரதிய பிரக்யா. ஆமாம், ஏதோ ஒன்று. அதில் பெரிய என்னன்னா அவர் இவரை கூப்பிடுறாரு, என் கூட கூட்டணி வச்சுன்னா நான் உனக்கு சின்னம் தரேன். ஏன்னா அது ஆந்திராவில் இருக்கு போல இருக்கு அந்த கட்சி. நீ தமிழ்நாட்டில் என் கூட கூட்டணி வச்சுன்னா நீ யூ டேக் இட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆஃபர் வேற கொடுத்துட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலே விளங்காது, இதில் தனித்தனியாக வேற எவ்வளோன்னு கேட்குறீங்களே, ஒரு நியாயம் வேண்டாமா? இப்போ இந்த சமீபத்தில் இந்த ஜாபர் சாதிக்கு அரெஸ்ட்டு, போதைப் பொருள் இஷ்யூ, அதை வந்து பிஜேபி பெரிய லெவலில் எடுக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு திமுக பாதிக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாதிக்காதுங்க, நிச்சயமாக பாதிக்காது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் இயக்கம் இருக்கிறப்ப யாரோ எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க. அவங்க சுய ஆதாயத்துக்காக வர்றவங்க இருக்கிறாங்க, கொள்கைகளுக்காக வர்றவங்க இருக்கிறாங்க, வேறு சில காரணங்களுக்காக வர்றவங்க இருக்காங்க. ஒரு மக்கள் இயக்கங்கிறது எத்தனை பேர் வந்தாலும் நம்பரை ஜாஸ்தி பண்ண தான் விரும்பும். நம்ம ஒன்றும் மடம் நடத்தலையே, சரியா? ஒரு 5 பேர் மட்டும் போதும், 5 பேர் தியானம் பண்ணிவிட்டு 5 பேர் இறைநிலை அடைஞ்சிட்டு போட்டுன்றதுக்கு ஒன்றும் மடம் நடத்தலை. இல்லை, ஒரு மக்கள் இயக்கம், மக்களுக்காக நடத்துகிற இயக்கத்துக்கு எது முக்கியம்னா எண்ணிக்கை முக்கியம். இது வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். எதுக்காக பிஜேபி வந்து இங்கே குட்டிக்காரன் நடிக்கிறாங்க? எதுக்காக அண்ணாமலை நடைப்பயணம் போகிறாரு? பிஜேபிலேருந்து எல்லாரும் விலகணும்னா எதுக்கு நடைப்பயணம் போகிறாரு? டு இன்க்ரீஸ் த நம்பர். அப்போ நீங்கள் ஒரு இயக்கம் இருக்கையில் யாரோ வருவான், எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. வர்றதில் சில நேரம் திருட்டு பயலும் இருப்பான். திருட்டு பயன் தெரிஞ்சால் தூக்கி போட போகிறோம். இதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்ய முடியும். இது எல்லா கட்சியிலையுமே நடந்திருக்கு, இன்க்ளூடிங் பிஜேபியிலே நடந்திருக்கு. பிஜேபியில் திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு தூக்கி போட்ட வரலாறு இருக்குது. திருட்டு பயில இல்லையா இப்போ சேர்த்துட்டு இருக்க வரலாறு நடக்குது அந்த கட்சியில், சரிங்களா? இன்றைக்கி ரவுடி லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியே இன்றைக்கி பிஜேபியில் சேர்றதுக்கு. அதுவும் நடக்குது. ஏடிஎம்கேல நடந்திருக்கு, தவறு பண்ணவங்களை தூக்கி போட்டு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி யாரோ ஒரு அயோக்கியம் இருந்திருக்கிறான், அவ்வளோதானே தவிர அதுக்கு பார்ட்டியில் இருந்தவங்களோட தெரிஞ்சிச்சு, அதுக்கு துணை போனாங்க, கூட இருந்தாங்க, துளி அளவும் அதில் உண்மை கிடையாது. துளி அளவும் அதில் உண்மை கிடையாது. இது பாதிக்கும்னு நான் நினைக்கல. மக்களுக்கு அந்த தெளிவெல்லாம் இருக்குங்க. ஜாஃபர் சாதிக்கோட நீங்கள் கென்யா போனதா ஒரு இது வந்துட்டு இருக்கு, அதுக்கான உங்களோட விளக்கம் என்ன? 100% பொய்யான செய்தி. என் கூட அவன் ட்ராவல் பண்ணவும் இல்லை. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கூட நான் ட்ராவல் பண்ணதாகவும் அங்கே நடந்த நிகழ்ச்சியில் அவன் கலந்துக்கிட்டதாகவும் போடுறாங்க. 100% சொல்ல மாட்டேன், 1000%, 10,000% கூட சொல்லுவேன். என் கூட ட்ராவல் பண்ணவும் கிடையாது. என் கூட என் மனைவி வந்தாங்க. ஒரு தப்பான இதுக்கு போகிறப்ப எவனா பொண்டாட்டியும் சேர்த்தா கூட்டி போவான், எந்த லூசு பயிலும் செய்ய மாட்டான். மாட்டினா சரி நம்மளால் மாட்டோன்னு தான் நினைப்பானே வெளியே, வீட்டில் மனைவியாக கூட்டி போவான். ஒய்ஃப் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. நானும் ஒய்ஃபும் தான் அங்கே நடந்த தலைவர் கலைஞரோட 100ஆண்டு விழா நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லாக நடத்துகிறோம். என்ஆர்ஐவிங் சார்பாக உலகம் ஃபுல்லாக. அங்கே மட்டும் இல்லை, நான் துபாய் போனோம், சிங்கப்பூர் போனோம், ஜெர்மனியில் பல்வேறு நாடுகளில் நடத்தினோம். இதில் ஒமனில் நடத்தினோம், பஹ்ரைனில் நடந்தது, எல்லா இடத்துக்கும் நான் போனேன். அப்போ போனப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் போனேன். என் கூட அவன் ட்ராவல் பண்ணவும் கிடையாது, அந்த நிகழ்ச்சிக்கு அவன் வரவும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அவனுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. 2வது ஃபோட்டோ காட்ட சொல்லுங்கள். 2வது ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு பொது நிகழ்ச்சியில் எடுத்தது. பொறுப்பு போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 900 பேருக்கு பொறுப்பு போட்டிருக்கோம், ஒருத்தர் 2 பேரில். ஒரே நாளில் 900 பேர் வந்து பார்த்து துண்டு போட்டு வாழ்த்து வாங்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட தர்ம தரிசனம் மாதிரி தான் அது, சரிங்களா? இப்போ தலைவருக்கு பிறந்த நாள்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா
எத்தனையோ பேர் போவோம், அதில் ஒரு சில பேர் அவருக்கு அடையாளம் தெரியும், முக்காசி பேர் அவருக்கு அடையாளம் தெரியும். நம்மளால் முடியாது. இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, நாளைக்கு வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க பார்த்து ஆய் சொன்னாங்கன்னா எனக்கு இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் பக்கத்துலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஏடா கூடமான கேள்வி கேட்டதுனால உங்கள் மூஞ்சி எனக்கு தெரியும், சரிங்களா? என்ன மற்றபடி நிறைய பேரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்ன தோணும், இல்லை சில நேரம் பார்க்காத மாதிரி கூட தோணும். அண்ணன் உங்களை அன்னைக்கு பார்த்தேன்னு அவங்க சொன்னால் அப்படியான்னு தெரிஞ்ச மாதிரியே கூட சில நேரம் மண்டையாட்டும். அந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்த்தா அவன் துண்டை போட்டு போனதான். ஆனால் அந்த செய்தியை பரப்புனதுக்காக, இப்படி ஒரு பொய்யான செய்தியை சொன்னதுக்காக, என் கூட கென்யா வந்தான், என் கூட நிகழ்ச்சியில் இருந்தான்னு அப்பட்டமான இந்த பொய் செய்தியை சொன்னதுக்காக சொன்னவர் மேலே கிரிமினல் டெஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்கேன். கிரிமினல் டெஃபர்மேஷனுங்கிறது நஷ்டஈடு கேட்கறது இல்லை. நான் சொன்னதுக்கு ஆதாரம் கொடு, இல்லையா ஹேஸ் டு கோஸ் டு ஜெயில், நோ காம்ப்ரமைஸ். இல்லை, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களோட ஃப்ரெண்டு உதயநிதியை ஒரு துணை முதலமைச்சராக அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சா நான் சந்தோஷப்படுவேன். இது நான் பர்சனலாக சொல்கிறேன். நிறைய இன்டர்வியூஸ் வந்து லைக் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நிறைய இன்டர்வியூஸ் வந்து என்டர்டெய்னிங்காக போகும். பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வியூ வந்து எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுங்கெல்லாம் தாண்டி தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்துச்சு. எளிமையான ஒரு லாங்குவேஜில் வந்து எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி நிறைய இன்ஸ்டன்சஸில் வந்து நாலேஜ் இம்பார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க. அண்ட் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். ஸோ இந்த ஷோவோட ஆல் தி பெஸ்ட். எது நல்ல பார்ட்டின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நான் இந்த தடவை ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கேன். எது நல்ல பார்ட்டின்னு நான் பேசல சொல்லியிருக்கேன் நடுவில். கண்டிப்பாக இன்னும் நல்ல பார்ட்டிக்கு தான் சார் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக எனக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் இதுலேருந்து கிடச்சிது. அண்ட் எங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேருக்கும் சரி, டு ஆல் தி பீப்புள் அவுட் தேர், இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே நல்ல ரீச்சுக்கு போயிருக்கும், நல்ல நோஷன்ஸை வந்து கொடுத்துருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னையும் ரொம்ப கால் வராமல் ஓரளவு கௌரவமாக காப்பாற்றி விட்டதுக்கும் நன்றி. Thanks. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT ஓட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.